என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டாயானால் உனக்கு பயத்தை கொடுக்கும் ஒரு செய்தியாக இருந்தாலும் இதன் முடிவு உன் வாழ்க்கையின் ஒரு நன்மையை உனக்கு தருவதாக இருக்கும். என் குழந்தையே, இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து தரத்தான் வேண்டுமல்லவா? என்ன நடக்கும் என்பதும் எது நடக்கும் என்பதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிர்ஷ்டம் இனி உன்னோடு நான் இருக்கும் என்று சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு எல்லா நன்மைகளும் சரியாக நடக்க வேண்டும். என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே, எது நடந்தாலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்காக ஒவ்வொன்றிலும் முன்னின்று உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கும்படி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் விரும்பிய சந்தோஷங்களை நான் நடத்தி கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் எப்போது முன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பன் எப்போது முன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று கண்டு இனி உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலக்கம் கொள்ளாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்க பழகு. இந்த கருப்பன் எந்த இடத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதையெல்லாம் அந்த நேரத்தில் சரியாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. உன் உருவத்தை செய்து அதற்கு பாடை கட்டுகிறார்கள் என்றார். அதற்கு என்ன அர்த்தம்? இதை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு குடும்பமே அதை சுற்றி இருந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இது போன்ற ஒரு குடும்பம் இங்கு இருப்பதற்கு தகுதியேற்றவர்கள் ஒருவரின் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதற்கு மேலும் நான் அவர்களை விட்டு வைக்க முடியாது. இதற்கு மேலும் நான் ஒருபோதும் விட்டு வைக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்மை சுற்றி வந்து நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்மை எப்போதும் காத்திட முடியாமல் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையுமே நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நடக்கும் நன்மைகள், உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகள் என்று ஒவ்வொன்றையும் கடந்து என் பிள்ளை நீ உனக்காக நான் எப்போதும் உடன் வருகின்ற இந்த நேரம் நீ செய்யும் எல்லா செயலிலும் உனக்காக எப்போதும் உடன் வருகின்றேன். உனக்கு வேண்டியதை நீ மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு எதையுமே எடுத்து சொல்லிட வேண்டிய காலம் அல்லவா? இந்த கருப்பன் முன்னின்று எதையுமே உனக்கு நடத்தி தரக்கூடிய காலம் அல்லவா? அத்தனையும் தாண்டி உனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய இந்த நேரம் நிச்சயமாக எல்லாவற்றையுமே நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி உனக்கு இந்த கருப்பன் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளோ சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகளோ இல்லாததுதான். நான் உன்னை தேடி வரும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு நாம் பாடை கட்டி ஒப்பாரி வைக்க வேண்டிய நாட்களாக மாறப்போகிறது. இது போன்ற காரியத்தை செய்ய நினைப்பது யார்? இவர்கள் எக்காரணத்திற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகள் எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே
கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு இந்த அப்பன் கருப்பன் நான் இருக்கும் வரை இந்த சூழ்நிலைகளை எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கென்று சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தெளிவினை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை நீ உணரும் போது இந்த வாழ்க்கை உனக்காக வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நடத்தி தந்துவிடும். எந்த இடத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக புரிய வைத்துவிடும். கருப்பன் உனக்கென்று சொல்லித்தரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா. எந்த நேரம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று சொல்லி இனிமேலும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் இங்கு நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை தொலைக்க நினைக்காதே. இவர்கள் இப்படிதான் என்று கருப்பனே என்று சொல்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், இவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருந்தாயானால் நீயே உன் தலையில் மண்ணை வாரி கொட்டிக் கொள்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் உனக்கு என்னெல்லாம் நான் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து உண்மை என்றால் இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்துவிட்டது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நம்மை பதம் பார்த்து விட்டது. இனியும் இதற்கு நான் அனுமதிக்க முடியாது. இனியும் இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. அப்படியானால் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவாக மாற்றப் போகிறோம் என்பதை நமக்கு என்ன தரப்போகின்றது நினைக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி நமக்கான ஒரு மகிழ்ச்சி உண்டு, நமக்கென ஒரு சந்தோஷம் உண்டு. நாம் இருக்கும் காலம் என்னவென்று எதுவென்று இப்போது நமக்கு உணர்த்தி சொல்லிடும் நேரமும் உண்டு. இனி உனக்கு நான் தர கொடுக்க நினைக்கின்றேனோ, உனக்கு நான் எதையெல்லாம் நடத்தி தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நான் எப்போதுமே உன் கைப்பிடித்து உன்னை வழி நடத்துவேன். இந்த கருப்பன் சொல்ல சொல்ல இதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்காதே. நம்மை சுற்றி இந்த மனிதருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் என்ன நோக்கத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மற்றவர்களை பாதிக்கும்படி நீ இருக்கிறது என்பதை உணர்ந்திட வேண்டும். யார் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் இப்போது எண்ணுகிறார்கள். எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் யோசித்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதானே இவர்கள் நினைக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் என்னவென்று எதுவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் இவர்களை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் இவர்களின் எண்ணங்கள் என்ன என்பதையும் இப்போது புரிந்து கொண்டேன். முழுக்க முழுக்க மனதில் வஞ்சக எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க மனதில் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் இப்போது மிகுந்த தெளிவோடு இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த நன்மைகளையும் நாம் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறார்கள். எதுவென்று நமக்கு இந்த சூழ்நிலைகள் என்னவாகும் என்பதை நாம் உணரும்படி நமக்கு எல்லாம் என்னெல்லாம் நடக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக கவனித்து விட வேண்டும். கருப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கென்று நான் சொல்லும் எல்லா சொல்லிலுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை வேறறுப்பதுதான் இந்த கருப்பனின் முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
என் அன்பு குழந்தையே, உன்னை சூழ்ந்து வந்த தீமைகளை வேறறுத்து நிச்சயமாக என் பிள்ளை நீ எல்லாவற்றிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கென்று என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் இருந்து இப்போது நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்டத்தை நாம் பெறுகிறோம். வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கைகளை நாம் என்னவென்று உணர்கின்றோம். இவை எல்லாவற்றையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் ஒரு வகையில் நன்மைகளை தர வேண்டும், நம்பிக்கைகளை உலர்த்திவிட வேண்டும். சற்றென்று நாம் யாரையும் முழுமையாக நம்பும் போது அந்த நொடியில் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஏமாற்றத்தை ஒரு நாளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருபோதும் இதனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் நீ இந்த கருப்பன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது. உனக்கென்று நான் ஏற்படுத்திய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்த தொடங்கிவிட்டது. எந்த நேரமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா சொல்லுமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும், உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையும் வேண்டாம் என்று யோசிக்காமல் உனக்காக கருப்பன் வரும்போது தீமைகளை வேறெடுத்து துணித்துவிடும். மீண்டும் இந்த தீமைக்குள்ளேயே நீ சிக்கி தவிர்க்க ஒருபோதும் நினைக்காதே. மீண்டும் மீண்டும் இந்த தீமைக்குள் நீ சிக்கிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எதையும் தொலைக்க நினைக்காதே. எல்லாம் சரியாகவே நடக்கும். எல்லாமே சரியாகவே உன் வாழ்க்கையில் உனக்கென்று உணர்வுகளை கொடுக்கும். நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் போது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நான் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் இருப்பதை நான் தெரிந்து கொண்டு நிச்சயமாக அதற்கான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் எதையும் நாம் நினைத்து கலங்க வேண்டாம். உனக்கு எல்லா தெளிவுமே நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எல்லா விஷயங்களுமே நான் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் யார் என்று நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன். மறந்து விடாதே. கருப்பன் உனக்காக தருகின்ற விஷயங்கள் இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் சொல்வது போல உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து நீ எப்போதும் பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதை மறக்காதே. இனி வரும் காலங்கள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடப்போகின்ற ஆட்டங்கள் வேண்டிய காலங்கள் எல்லாம் இருக்கும். இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் இந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய காலங்களாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நிலையெல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கும் அல்லவா? அதற்கு இந்த கருப்பன் உன்னோடு உடன் இருக்க வேண்டும். உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே நான் செய்து கொடுக்க வேண்டும். நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். சில அதிசயங்களை உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். எப்போதும் போல என் பிள்ளை நீ உனக்குள் இருக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து விடு. உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு தான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கென்று மாற்றிவிடும் என்பதை மறந்து விடாதே. உனக்காக எல்லாவற்றையும் தெரிவுபடுத்திவிடும் என்பதை மறந்து விடாதே. இனி நடக்கும் நன்மைகளுக்கு நீ எப்போதும் உனக்கு தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இனி எப்போதும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதும்
நிச்சயமாக வழி நடத்தும் அல்லவா? கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை தருகின்ற நேரம். என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாதே. உனக்கானவற்றை நான் எப்போதுமே உன் முன்னால் தந்திட வேண்டி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு வேண்டிய அதிசயங்களை, உனக்கு வேண்டிய உண்மைகளை சர்வ நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடும் அல்லவா? உன்னை மீண்டு கொண்டு வரும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாகவே புரிய வைக்கும். இனிமேல் நான் சொல்லும் சொல் என் வாழ்க்கை என்ன நடத்தியது என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் நான் உனக்காக எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் இப்போது உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று உணரும்படி ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். எந்த தருணத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்து விட வேண்டாம். சுற்றிலும் நான் வருகிறேன் என்பது, உன்னை தேடிய அத்தனை விஷயங்களையும் நான் நடத்துகிறேன் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகள் உனக்கு பேரதிசயங்களை உருவாக்கும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகப்பெரிய சரியான வெற்றியை என்னாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் நான் இருக்கும்போது நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அதுவே போதும். எதிர்வரக்கூடிய நிலைகள் உனக்கு என்னெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் தர வேண்டும் அல்லவா? காலங்கள் உனக்கு சொல்லி தந்த பாடங்கள் அது போதும். இனி எப்போதும் உனக்கானவற்றை நான் எடுத்து சொல்வதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் குடும்பம், உன் தந்தை வழியில் அவருடைய உடன் பிறந்த ஒருவருடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், அதாவது தந்தையோடு இருந்து என் பிள்ளை ஒன்றாக சேர்ந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர், அதாவது உன்னுடைய தந்தை அல்லது உன் தாய் அல்லது உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவர் என்று யாரேனும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய தலை உருள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று, இதற்கான சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நாமே ஒட்டுமொத்தமாக நம் கைகளில் கொண்டு வந்து விடலாம் என்பது போன்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதை நடத்தும் போது இவர்கள் இது போன்ற நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? பத்தும் செய்யும் இதுவெல்லாம் சொத்தும் பத்தாக எதையும் செய்திட இந்த மனிதர்கள் முன் வந்து விடுவார்கள். சொத்தும் வேண்டும் என்றால் எதையுமே செய்ய இவர்கள் துணிந்து விடுவார்கள். இனி நடக்கும் நன்மைகள் எந்த விஷயத்தை யாருமே பொறுப்பேற்க கிடையாது. உன் தெய்வம் என்னை அன்றி இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எப்போதும் சரியாக இந்த விஷயங்களை நடத்தி கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். நான் இருக்கும் நேரம் நான் எப்போதும் உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ, எண்ணுகிறேனோ அதை சரியாக உனக்கு கொடுத்து முடித்து விடுவேன். உனக்கு தெளிவாக நான் தந்து விடுவேன். எந்த இடத்திலுமே இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சரியான புரிதலை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது என்று சொல்லி நீ எப்போதும் எந்த நேரத்திலும் இயங்காது. இனி உனக்கு நான் நடத்தும் பல விஷயங்கள், இனி இந்த வாழ்க்கை உனக்கு நான் உண்மைகளை நிச்சயமாக தந்துவிடும். உனக்கு வேண்டியபடி பல மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையோடு கொடுத்துவிடும். எந்த நேரம் என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதும் எல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. எந்த நேரமும் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய சொல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும். இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்கள் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைக்கும்.
மனம் தருமாறி விடாமல், எதையும் யோசித்து நீ கலங்கி விடாமல், உனக்கென்று எப்போதும் அருப்பன் சொல்வது புரிகிறதா? இவர்கள் உன் குடும்பத்தில் யாருடைய உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் புகைப்படத்தை வைத்து கொண்டல்லவா இது போன்ற வினைகளை எல்லாம் செய்கிறார்கள். அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை இவர்கள் நினைத்தால் அது நடந்துவிடும் என்பதுதான் இவர்களின் எண்ணம். இவர்கள் ஓடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த உயிர் போனால் போதும் என்பதுதான் அவர்களின் முழுமையான எண்ணமாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உணர்ந்து இனி உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை நீ உன் வசமாக்கி கொண்டு அத்தனையிலும் நீ தெளிவாக இருந்து விட்டால் அதுவே போதும். உனக்கென்று நான் சொல்லி தருவது இனி எப்போதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி தரக்கூடியது என்பதை நீ எப்போதும் புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்லது நடக்கட்டும், எப்போதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். நல்ல வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு எப்போதும் அமையட்டும். நிறைவான மகிழ்ச்சி என்றுமே உன் வெற்றியாக மாறட்டும். எதற்கும் கலங்காமல் இரு. நீ ஆசைப்படுவது போல எல்லாம் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்கு மாறும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இவர்கள் தெய்வம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கப் போகிறது என்று தெரியுமா? எப்படி உன் குடும்பத்தில் தலை உருளப் போகிறது என்று எண்ணினார்களோ அதே போலதான் அவர்களுக்கு திரும்பி செல்ல போகிறது என்று நான் இருக்கிறேன் உனக்காக என்பதை நீ மறக்காதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.